ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களும் சைக்காலஜியை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, சச்சரவுகளை என்ன செஞ்சுருவாங்க, உண்டு பண்ணிடுவாங்க. எப்படி அடுத்தவங்கள வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, உண்டு பண்ணுறதுலையே அடுத்தவங்க எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த அதாவது அடுத்தவங்களும் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகளுடைய முழுமையான ஒரு நோக்கம். அதனால் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன செஞ்சலாம், விடுபட்டு வந்துடலாம். சரி, இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லும்போது குழப்பம் ஏற்படுத்தி தான் அந்த காலத்தில் இருந்தே என்ன செஞ்சுருக்காங்க, பில்லி, சூனியம், ஏவல், சேவினை, அதுக்கு பிறகு கண் திருஷ்டி எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா குழப்பம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம தெளிவான ஒரு என்ன நிலைமையில் என்ன செய்கிறது, இருக்க விடதே கிடையாது. இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த உலகத்தோடைய ரோல். அண்ட் அவங்கள என்ன செஞ்சுக்கிறது, உடலையும் மனதையும் வற்புறுத்தி அவங்கள என்ன செய்கிறது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கைங்கிறதே என்ன செய்யுது, ஒரு கெடுதலான ஒரு வாழ்க்கையாக என்ன செஞ்சது மாறிவிடுது. அதாவது அதே இன்னொரு பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, குலதெய்வத்திட்ட போனோன்னா நம்மளுடைய குலம் என்ன செய்கிறது, தெளிவாக ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குலம் அப்படின்னு சொல்லும்போது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது குறிப்பிடுது. சரி, இந்த சைக்காலஜி நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன சைக்காலஜிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சோசியல் சைக்காலஜி, கல்ச்சுரல் சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, இப்படி நிறைய சைக்காலஜி சொல்கிறாங்க. ஆனால் இது நல்ல ஒரு ரிவீல்டு நாலேஜை தான் இது குறிக்கக்கூடியது. ஆனால் இன்ட்யூஷன் நாலேஜ், அதாவது என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை ஒரு விஷயத்தை புகுத்துறாங்க. ஒரு விஷயத்த அதாவது ஒரு விஷயம் லைட்டாக ஒரு கோடு தான் இருக்கும், அதை ரோடே போடுறாங்க அப்படின்னா அது என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போ நான் கல்ச்சுரல் சைக்காலஜி சொன்னேனே, அதை தான் சைக்கோ கல்ச்சுரல் அப்படின்னு. இப்போ கல்ச்சுரல் அப்படின்னா கலாச்சாரத்தை கேடு விளைவிக்கிற மாதிரி நடக்கக்கூடியவங்களை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சைக்கோ கல்ச்சுரல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னால் சொன்னது அப்படின்னா கல்ச்சுரல் சைக்காலஜி. அது என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் பாதுகாப்பான ஒரு கலாச்சாரத்தை உண்டுபடுத்துறது தான் கல்ச்சுரல் சைக்காலஜி. ஆனால் சைக்கோ கல்ச்சுரல் அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் கலாச்சாரத்தை கேடு விளைவிக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சைக்கோ கல்ச்சுரல். சைக்கோ ஸ்பிரிட், அதாவது என்ன செய்கிறது, பக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஃப் லைஃப்பில் என்ன செய்வாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதை தான் என்னது சொல்கிறாங்க அப்படின்னா சைக்காலஜி, அதாவது ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைக்காலஜியை பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள என்ன செய்கிறாங்க, குழப்பம் பண்ணுறாங்க, இல்லை கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை ஒரு மன விஷயத்துலேயே அவங்கள பில்லி, சூனியம், ஏவல், சேவனை இதெல்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை புகுத்தி அவங்கள குழப்பம் அடைய செய்கிறாங்க. இது எல்லாமே சைக்கோ ஸ்பிரிட்டு. இது என்ன ஆகுது அப்படின்னா மனநோயாளிக்கு மன விஷயத்தில் பாதிக்கப்பட வைக்கிறது. ஆனால் அவங்க ஒரு சமயத்தில் தெளிவாகும் பொழுது எந்த நபர் அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க சைக்கோ ஸ்பிரிட்டு, சைக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே உள்ள ஒரு பெரிய சாபத்தை என்ன செஞ்சுப்பாங்க, வாங்கிப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த என்ன செய்கிறது, இருக்குது மாதிரி ஒரு விஷயத்த காட்டிக்கிட்டே இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒருத்தவங்கக்கிட்ட என்ன அப்படின்னா, நான் எசிக்கு வந்திருக்கிறேன், நீ எங்கேயோ ஒரு இடத்துல நீ களவாண்டிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டக்குன்னு நான் ஒரு இடத்துல களவாண்டேன், ஒரு விஷயத்தை நான் ஒரு பொருளை ஒரு சந்தனக்கட்டையை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்பிரிச்சுவல் ஆஃப் சைக்காலஜியில் நம்ம கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்னா, எனக்கு மேலே இசக்கியமாக இருக்குது, நீ ஒரு விஷயத்த செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த இசக்கியம்மா மேலே உள்ள பக்தியில் என்ன செஞ்சுவாங்க, உண்மையை சொல்லிடுவாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆஃப் சைக்காலஜி படிக்கிறது ரொம்ப நல்லது. சைக்காலஜி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பிரிச்சுவல் ஆஃப் சைக்காலஜி இது ஒரு விஷயத்தை இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கொண்டு என்ன செஞ்சுருவாங்க, பில்லி, சூனியம், ஏவல், சேவனை இது எல்லாமே பண்ணிப்பாங்க. இதை தான் என்ன செய்வாங்க, சைக்கோ ஸ்பிரிட் அப்படின்னு. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி சைக்காலஜி எப்படி படிக்கணும், சைக்காலஜி படிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்து உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.